ஹalleluya. பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் அழித்திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கன்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் அழித்திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கன்மலையும் கரைந்து போகும். இயேசுவே, உம் நாமமே உயரும். ஹல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே உயரும். ஹல்லேலூயா. உங்கள் நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அசையாததில்லை. இயேசுவே, உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே பெருகணும். ஹல்லேலூயா. உங்கள் நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேபியில், தீச்சூளை நடுவில், உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபியிலும், தீச்சூளை நடுவிலும், உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே, உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே பெருகணும். ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. காலையில் ஆண்டவருடைய வார்த்தை, நாம் இந்த இடத்துல அமர்ந்திருந்து தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். ஆமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா. எந்த அளவுக்கு தேவனை நான் அறிய அறிய ஒரு பெரிதான விடுதலையை நாம் அனுபவிக்க போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னொரு பாடல், அமர்ந்து இருந்து நானே தேவன் என்று, இந்த பாடலுக்கு தகுந்த பிரசன்னத்தில் உங்க பிரசன்னத்தில்
அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. உங்க பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உங்க பிரசன்னத்தா கூடுமே. கைகளை தட்டி சொல்லுவோமா? உங்க பிரசன்னத்தா கூடுமே. உங்க பிரசன்னத்தா கூடுமே. உங்க பிரசன்னத்தா கூடுமே. என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவாவோ சேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும், தடைகள் ஒவ்வொன்றாய் என் மேலிருந்து விலகும். மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும், தடைகள் ஒவ்வொன்றாய் என் மேலிருந்து விலகும். யெகோவாவோ சேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவாவோ சேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும், தடைகள் ஒவ்வொன்றாய் என் மேலிருந்து விலகும். மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும், தடைகள் ஒவ்வொன்றாய் என் மேலிருந்து விலகும். யெகோவாவோ சேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவாவோ சேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படி எல்லாரும் எழுந்திருப்போமா? இந்த வேளையில தேவனுடைய பிரசன்னத்தில் பர்வதங்களும் மெழுகை போல உருகும், எல்லா தடைகளை தகர்க்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகிறவராக இருக்கிறார்.
இந்த நாளில இந்த அக்கினி உபவாச ஜபத்துல அன்றைக்கு சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ சொன்னது போல எரிகிற அக்கினி ஜுவாலையிலே சேதமில்லாதபடி அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். காரணம் தேவன் யார் என்பதை அவர்கள் அறிந்திருந்ததுனால சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். இந்த அக்கினிவாச ஜபத்துல ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இதற்கு நடுவில் கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உலாவுவது எதுக்கு தெரியுமா? உங்களோடு கூட இருப்பதற்காக மாத்திரமல்ல, மற்றவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கு? உங்கள் நடுவில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் பெரியவராய் இருக்கிறார். அவர் அக்கினி பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். நம்மை விடுவிக்கிற அக்கினி மாத்திரம் இல்ல, நம்மளோடு இருந்து அவர் நம்மை மற்றவர்கள் காணும்படியான காரியங்களை செய்யக்கூடியவராய் இருக்கிறார். இந்த நாள் அப்படிப்பட்ட ஒரு விசேஷ அக்கினியை கர்த்தர் நம்ம மத்தியிலே போட்டு கொண்டிருக்கிறார். உள்ளத்தை திறந்து, ஆண்டவரே நீர் இல்லாமல் இல்லையே சொல்லுவோம். ஆண்டவரே நீங்க இல்லாம எங்களால ஒன்று செய்ய முடியாது. ஆண்டவரே நீரே எல்லாவற்றையும் செய்கிறவர். ஆண்டவரே நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. சிலருடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் மெழுகை போல, எல்லா பாதத்தையும் மெழுகை போல முருக செய்கிறது பிரசன்னம் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். சிலருடைய எண்ணங்களை மாற்றுகிறார். உள்ளான மனுஷனை கர்த்தர் புதுப்பிக்கிறதை கொடுக்கிறார். ஒவ்வொரு உள்ளங்களும் புதுப்பிக்கப்படுகிறது, பிறநடை செய்கிறார். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. நீர் இல்லாமல், கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே நீர் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. நீரே எல்லாவற்றையும் செய்கிறவர். ஆண்டவரே நீ செய்ய நினைத்தது ஒன்றும் அது தடைபடாது. எல்லாவற்றையும் நீர் எங்களுக்காக செய்கிறவராக இருக்கிறீர். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். இந்த கூடுகையிலே கர்த்தர் உடைய வாழ்க்கையிலே எது முடியாது, எந்த காரியம் நடக்காது என்ற எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்திருந்தாலும் உங்கள் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் செய்கிறவராக உங்களுக்கு முன்பாக அவர் கடந்து செல்கிறவராக இருக்கிறார். எல்லா தடைகள் விலகுகிறது, எல்லா காரியங்களை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுகிறவராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே இல்லாமல் சேர்த்துக் கொண்டீரே, நீர் இல்லாமல். நன்றி தகப்பனே, எல்லா நன்மைகளை நினைக்கிறோம். பிரசன்னத்தில் இன்னும் நிரம்பி வெளியே கர்த்தர் உதவி செய்யும். என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகள் அனைவரையும் நீ பாதுகாப்பாக இந்த இடத்திற்கு அழைத்து வந்ததற்காக ஸ்தோத்திரம். நல்ல பிரயாணத்தை கர்த்தர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம் எங்களோடு தங்கி தாபரிக்கட்டும். தேவனே கர்த்தாவை துதிக்கிறோம். இந்த 3 நாள் கேம்பை முடிச்சிட்டு போகும்போது உமது மக்கள் நன்கு ஆராதிக்கிறவர்களாக, நன்கு உம்மை தொழுது கொள்ளுகிறவர்களாக, நீண்ட நேரம் ஜெபிக்கிறவர்களாக, அபிஷேகத்தில் நிரம்பினவர்களாக, பல புதிய பாசைகளை பேசுகிறவர்களாக, புதிய வரங்களால் நிரப்பப்பட்டவர்களாக, புதிய கிருபைகளால் நிரப்பப்பட்டவர்களாக இந்த இடத்தை விட்டு போக உதவி செய்தருளும். Lord, bless them Jesus. உம்முடைய பெரிய ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகளோடு தங்கி தாபரிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்வோம். அல்லேலூயா. அருமையான பாஸ்டர் சேகர் அவர்களுடைய செஷன்ல எத்தனை பேர் நல்லா பாடுனீங்க. கொஞ்சம் சிலர் ரொம்ப டல்லா இருந்தது மாதிரி தான் இருந்தது எனக்குமே. ஆனாலும் எப்போதுமே பாஸ்டர் சேகர் அவர்களுடைய பாடல்கள் நம்முடைய கேம்ப்ல எல்லாரும் சேர்ந்து உற்சாகமா பாடுகிற அந்த ஒரு அந்த ஒரு பழக்கம் இருக்கும். நிறைய பாடல்களை பாடுறோம், இருந்தாலும் அவங்களுடைய பாடல் நமக்கு ரொம்ப பரிச்சயமான பாடல்கள். கர்த்தரை துதிச்சு உயர்த்தி நீங்க எல்லாம் சேர்ந்து பாடுனீங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பாடலை பாடுகிற போது, நாம இணைந்து பாடுகிற போது ஒரு விடுதலையை கர்த்தர் நமக்கு தருவார். ஆமென். அடுத்த செஷன்ல அவங்க எடுக்கும்போது அவங்க எப்ப பாட்டு ஆரம்பிச்சாலும் சேர்ந்து பாடுங்க. அவங்க மேல இருக்கிற துதியின் அபிஷேகம், ஆராதனையின் அபிஷேகம் நமக்கு வரும். அல்லேலூயா. அருமையான தந்தை அவர்களுடைய
அந்த ஒரு ஆசீர்வாதம், அந்த பிளெஸிங்ஸ் அவங்களோட இருந்து சில காலங்கள் இருந்ததுனால அவர்களைப் போல நிறைய பாடல்களை எழுதுவதற்கும் கட்டுவதற்கும் உங்களுக்கு தேவன் தயை பாராட்டினார். அதே மாதிரி இந்த அபிஷேகம் ஒரு ஒரு இடத்திலிருந்து மற்ற இடத்திற்கு அப்படியே இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கிறது. யாரெல்லாம் அந்த உண்மையான தாகத்தோடு பாடுறீங்களோ நீங்களும் உங்களுடைய சபைகளிலே ஆராதிக்கிறவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். அல்லேலூயா. ஊழியக்காரர்களாக இருந்தால் உங்க மேல ஒரு புதிய அபிஷேகம் இறங்கி வரும். அது ஒரு ஆராதனையின் அபிஷேகமாக இருக்கும். அல்லேலூயா. எனக்குலாம் ரொம்ப ஆராதிக்கணும்னு ஆசைதான், ஆனாலும் மற்றவர்களுடைய நலன் கருதி நான் பாடுறதில்லை. ஆமென், ஸ்தோத்திரம். பாடுறதுக்கு எல்லாருக்கும் ஆசைதான், ஆனால் நம்ம அந்த அபிஷேகத்தை விரும்பி வாஞ்சித்தால் கர்த்தர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். இனி அடுத்து ஒரு செய்தி, பாடலோடு அந்த செய்தி வரப்போகிறது. ஆகவே நான் நிறைய பாடல்களை பாட நான் விரும்பவில்லை. எனக்கு கர்த்தர் இந்த காலவெளியில கொடுத்த செய்தியை மிகச் சுருக்கமாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தியானத்திற்கு ஆதாரமாக ரோமர் திருச்சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய நிருபம் 12வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். அசதியாக இருப்பதற்குரிய காலம் அல்ல இது, வேகமாக செயல்படுகிற காலம். ஒரு அருமையான தேவனுடைய மனிதன் எனக்கு சொன்னார், பிரதர், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சீசன் பிரதர். இது கர்த்தர் உங்களுக்கு இந்த காலத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு எவ்வளவு பலன் இருக்குதோ அந்த பலத்துக்குள்ள ஊழியத்தை செய்யுங்க, உற்சாகமா செய்யுங்க. சோ உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற டைம் ரட்சணிய காலம், மீட்பின் காலம், வெற்றியின் காலம். நாம் சத்துருவை மடங்கடிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற காலங்கள். ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலத்துல நீங்களும் நானும் அசதியா இருக்கக்கூடாது, நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அசதியாக இராமல் நாம் ஜாக்கிரதையோடு கூட தேவனுக்காக எழும்பக்கூடிய காலத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே இங்கே இந்த முகாமிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை பல்வேறு பணிகளிலே இருக்கலாம், அரசாங்க பதவிகளில் இருக்கலாம், அல்லது பிரைவேட் கன்சர்ன்ல நல்ல பொசிஷன்ல இருக்கலாம், நல்ல தொழிலை செய்து கொண்டிருக்கலாம். என்ற போதிலும் நீங்கள் தேவனுடைய அந்த சேனையில் ஒருவராக இருக்கிறீர்கள் என நான் நம்புகிறேன். ஆகவேதான் கர்த்தர் இந்த முகாமிற்கு நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், இந்த கடைசி கால தெய்வீக பணிக்கென்று அவருடைய சேனையிலே பங்கு பெறுவதற்காக கர்த்தரை அழைத்திருக்கிறார் என்ற உணர்வும் நம்பிக்கையும் நமக்கு அதிகமாய் தேவை. ஆகவே தயவு செய்து இது கிண்டி விடுகிற, நம்மை கிளறி விடுகிற ஒரு நிகழ்வு. இது நம்முடைய ஆவிக்குரிய அந்த தாகத்தை, அந்த வேகத்தை, அந்த உற்சாகத்தை கிளறி விடுகிற ஒரு நிகழ்வாக இந்த அக்கினி அபிஷேக உபவாச முகாம் இருக்கும். இன்னும் வேகமாய் ஓட வேண்டும், இன்னும் வேகமாய் ஜெபம் பண்ண வேண்டும், இன்னும் வேகமாய் கர்த்தருக்காக காரியங்களை செய்ய வேண்டும் என்ற அந்த உள்ள வாஞ்சை, வேட்கை நமக்குள்ளே வருவதற்காக கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, நீங்கள் ஓய்வெடுக்கிற காலம் அல்ல, நீங்கள் பொழுதுபோக்குகிற ஒரு காலம் அல்ல, இது நாம் செயல்படுகிற காலம், நாம் முயற்சிக்கிற ஒரு காலம், தேவனுக்காக, தேவனுடைய நாமத்திற்காக ஜெயம் எடுக்கிற ஒரு காலம். ஆகவே தயவு செய்து நாம் அசதியாயிராமல், அது உங்களுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய நீங்கள் அங்க வைக்கக்கூடிய ஆலய ஆராதனைகளிலே உங்களுடைய பங்களிப்பை கொடுக்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது வேலை ஸ்தலத்திலே தேவனுக்காக செயல்படக்கூடிய காரியமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் அசதியாயிராமல் துடிப்போடு இருங்க, ஆக்டிவா இருங்கள். நேற்றைக்கு நான் இங்க இந்த இடத்துக்கு வந்த பொழுது இதை கட்டி கொண்டிருந்த மேஸ்திரி அவர்கள், வயசு ரொம்ப ஒரு 65 வயசுக்கு மேல இருக்கும், சோ ஆக்டிவ், மேல ஏறி நிக்கிறாரு, அங்க போறாரு, இங்க போறாரு. வர விட வயசுல கம்மியானவங்களை சோர்ந்து போய் நடகையே பார்க்க பரிதாபமா இருக்குது. சிலர் பார்க்கும்போது நமக்கு உற்சாகமா இருக்கிறது, ஆக்டிவாக, மிக சுறுசுறுப்பாக தன்னுடைய செயல்பாடுகளிலே அவர்கள் வெளிப்படுகிறார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கை பயணத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற நமம் அப்படித்தான். அசந்து போய்விடாமல், சோர்ந்து போய்விடாமல் நீங்கள் உற்சாகமாக இருக்க வேண்டும். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருந்து தேவனுக்காக நீங்கள் எழும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் இப்படிப்பட்ட முகாமை நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே ஒரு காலம் ஒருபோதும் நீங்கள் அசதியாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. நான் நம்புகிறேன் புதிய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அனைவருமே கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். அப்படித்தான் நம்புறீங்களா? நாம் அனைவரும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். 1 பேதுரு புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, நாம் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம், ராயல் பிரீஸ்ட்ஹுட்.
தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி, தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அப்படித்தான் வசனம் சொல்லுகிறது. நாங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஆகவே புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற நீங்களும் நானும் அன்பிற்குரியவர்களே, நாம் தேவனுடைய ஊழியத்திற்காக, தேவனுடைய பரம நோக்கத்தை, திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அதற்குத்தான் கர்த்தரை தெரிந்து கொள்ளும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா லேவியராகம புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 55வது வசனத்தை புரட்டி பாருங்கள். லேவியராகம புஸ்தகம் 25:55 என்ன சொல்லுகிறது? இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர். இஸ்ரவேல் புத்திரர், எத்தனை லட்சக்கணக்கான இஸ்ரவேல் புத்திரர் இருந்தார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் தேவன் எப்படித்தான் பார்த்தார்? என்னுடைய ஊழியக்காரர்கள் என்று தான் பார்த்தார். நாமோ ஆவிக்குரிய இஸ்ரவேலர், ஆவிக்குரிய இஸ்ரவேல் மக்கள். ஆகவே நம்மை பரலோகம் படி கவனிக்கிறது. இவர்கள் என்னுடைய ஊழியக்காரர்கள். ஹல்லேலூயா. ஊழியக்காரங்கன்னா முழுமையா முழு நேர பணிக்கு வேதாகமத்தை சுமக்க வேண்டும் என்பதல்ல. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அநேக ஆண்டுகள் தேசத்தை ஆளுகை செய்வதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவன் தாவீது. ஆனால் தாவீதின் மூலமாக ஆண்டவர் முன்னுரைப்பான தீர்க்கதரிசன வசனங்களை கொடுத்தார். இன்றைக்கும் மக்களுக்கு, சாதாரணமான மக்களுக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடிய, நெருக்கடிக்கு நடுவில் இருக்கும் போது, ஆபத்துக்கு நடுவில் இருக்கும் பொழுது, பிரச்சனைக்கு நடுவில் இருக்கும் போது ஒரு ஆறுதல் படுத்தக்கூடிய வேத பகுதி எதுவாக இருக்கிறது என்று கேட்டால் சங்கீதங்கள் தான் இருக்கின்றன. ஒரு சங்கீதத்தை எடுத்து பார்த்தால் அது நம்மோடு பேசுகிறதாம். எனக்காக எழுதப்பட்ட சங்கீதம் என்று நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள். உங்களுடைய மனது ஒத்துக்கொள்ளும். ஒவ்வொரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளுக்கு ஏற்றபடி ஆறுதலான சங்கீதங்களை தேவனுடைய ஆவின் ஏவுதலினால் எழுதி வைத்தான் நம்முடைய அருமையான பக்தன் தாவீது. அன்பிற்குரியவர்களே, அவன் ஒரு ராஜாதான், அரசன் தான். ஆனால் புதிய ஏற்பாடு சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 13வது அதிகாரம் 36வது வசனத்தை நீங்கள் திருப்பி பாருங்கள். அந்த வசனத்திலே தாவீதை குறித்து ஆண்டவர் ஒரு சிறப்பான சான்று சொல்லுகிறார். என்ன சான்று அது? தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு கர்த்தருக்கு ஊழியம் செய்தான். தேவனுடைய விருப்பத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்தவன் என்று புதிய ஏற்பாடு சாட்சி கொடுக்கிறது. ஆகவே திரும்ப சொல்லுகிறேன், இந்த கேம்புக்கு வந்திருக்கிற நாம் அனைவரும் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகவே இனி காலம் செல்லாது, காலம் சமீபத்திருக்கிறது. 10:6 வெளிப்படுத்தின விசேஷம், எபேசியர் புஸ்தகம் 5:16 போன்ற வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். இது பொல்லாத காலம், இனி காலம் செல்லாது. கர்த்தர் நமக்கு நல்ல காலத்தை தந்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய ராஜ்யத்திற்காக இன்று மரித்தால், இன்றைக்கு உங்களுடைய ஜீவன் உங்களுடைய சரீரத்தை விட்டு போகும் பட்சத்தில் ஆத்துமா விண்ணகத்துக்கு செல்லுகிற போது நாம் எதை கொண்டு வந்தோம் என்று கர்த்தர் பார்ப்பார். என்ன செய்து வந்திருக்கிறாய் மகனே, மகளே, நீ என்ன செய்து வந்திருக்கிறாய்? உனக்காக பாடுகளை சகித்தேனே, உனக்காக ஜீவனை கொடுத்தேனே, உனக்காக ரத்தம் சிந்தினேன், எனக்காக நீ என்ன செய்தாய் என்று ஆண்டவர் கேட்கும் பட்சத்தில் நீங்களும் நானும் என்ன சொல்ல போகிறோம்? ஆண்டவரே, ஒரு கூட்ட ஜனங்களுக்கு உம்முடைய புண்ணிய நாமங்களை அறிவித்தோம் என்று சொல்ல முடியுமா? ஒரு சில நூற்று மக்களை நான் கிறிஸ்துவுக்குள்ளே நித்திய ராஜ்யத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவாக ரட்சிப்புக்குள்ளே நடத்தியிருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக இந்த பாடுகளை, வேதனைகளை சகித்தேன் என்று நம்மால் சொல்ல முடியுமா? அன்புக்குரியவர்களே, மனித வாழ்க்கை என்பது அற்பமானது. இன்றைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், நாளைக்கு நான் ஜீவனோடு இருப்பதெல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவருடைய சுத்த கிருபை தான் நம்ம உயிரோடு இருப்பது, ஜீவனோடு இருப்பது. ஆகவே என்னை போலத்தான் நீங்கள் ஒவ்வொருவரும், நாம் ஒவ்வொருவரும். ஆகவே நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த காலத்திலே, நமக்கு தந்திருக்கிற, தேவன் தந்திருக்கிற சந்தர்ப்பங்களை நாம் அசதியாய் விட்டு விடாதபடி ஜாக்கிரதையாக நாம் செய்ய வேண்டும். இந்த வார்த்தைகளை நான் பெற்றுக்கொண்ட போது காலை நேரத்தில் மிகவும் அசதி எனக்கு. இந்த நீ பேச போகிற வார்த்தை இதுதான், இப்படி அசந்துட்டியே அப்படின்னு கர்த்தர் பேசுற மாதிரி இருந்தது. ரொம்ப சோர்வு, நிறைய உடல் பலகீனங்கள். என்னால் பெட்டை விட்டு எழுந்திருக்கவே முடியல, அவ்வளவு உடல் பலகீனம். பிரியமானவர்களே, ஆனால் நான் எடுத்துக்கொண்ட வார்த்தை, இன்னைக்கு காலையில் பேசணும் கர்த்தர் சொன்ன வார்த்தை இதுதான். சோ மறுபடியும் புது உற்சாகம் கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்து விட்டு நான் அந்த அறையை விட்டு வெளியில வந்தேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அசதி, சோர்வு மனிதர்களுக்கு வரத்தான் செய்வார். ஹியூமன் பீயிங், நமக்கு பலகீனங்கள் வருகிறது, சுகவீனங்கள் வருகிறது, சத்துருக்கள் நமக்கு வருகிறார்கள், போராட்டங்கள் வருகிறது. ஆனால் எது வந்தாலும் நம்மை எதுவும் அசைப்பதில்லை. ஹல்லேலூயா. சீயோன் பர்வதத்தை போல அசையாமல் வீற்றிருக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், ஆனாலும் கர்த்தர் நடத்துவார் என்று நம்புங்கள். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நடத்துவார். இந்த வனாந்தரத்தில் ரொம்ப அழகாய் கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தார் இல்லையா? வனாந்தர அந்த 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 பிரயாணம் என்பது ஆச்சரியமான ஒன்று. நம் நடுவில் இருக்கிற
பாஸ்டர் டி.ஜி. சேகர் அவர்கள் ஒரு பாடலை எழுதியிருக்கிறார்கள். வனாந்திரத்தை மையப்படுத்திய பாடல். யார் கரெக்டா சொல்றான்னு பார்க்கலாம். என்ன பாடல்? நம்ம அனைவரும் சபைகளே பாடுறோமே. கொஞ்சம் கொஞ்சம் வனாந்திர வாழ்க்கையை பற்றி அவர் 2-3 சரணம் எழுதி இந்த பாட்டு போட்டிருக்கிறார். அப்போ ஒருத்தர் கருத்தாவே பாடல, ஏதோ பேப்பர்ல இருக்கிறத பாடுவோன்னு பாடியிருக்கீங்க. என்ன பாடல்? நான் தான் தப்பா சொல்றேனோ? அதுல வனாந்திரம் வருதா இல்லையா? வனாந்திரத்தை சம்பந்தப்படுத்தி ஏதாவது வருதா? ஒரு குறை இல்லாமல் இருக்காதுல? இல்ல, வனாந்திரத்தை சம்பந்தப்படுத்தியும் வரல. அதுல நான் தான் மைண்ட்ல அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த வசனத்தை அந்த லிரிக்ஸ் போட முடியுமா? ஒரு குறை இல்லாமல் என் முன்னே சென்றீரே. நான் நினைக்கிறேன் இதைத்தான் இந்த சரணத்தை நினைச்சிருக்கேன். அடுத்த சரணம் வருஷத்தை இதுவும் இல்லை. அதாவது என் முன்னே சென்றீரே, அதாவது அதைத்தான் நான் அப்படி யோசிச்சு வச்சிருக்கிறேன். ஒரு இடத்துல அந்த ஒரு சரணத்தை பாடிய ஞாபகம். வனாந்திரத்தில் போகும்போது கர்த்தர் முன் என்ன செய்தார்? சென்றார். அவர் முன்னே சென்ற பிறகு அவருடைய லைஃப்ல ஒரு குறையுமே இல்லை. நான் இப்பதான் ஞாபகம் வருது. நான் என்ன பண்ணேன்னா, இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பாஸ்டர் இடத்துல சொன்னேன், ரொம்ப பிடிச்ச பாடல். இந்த பாடலை பாடிட்டு இருக்கும்போது நானே ஒரு சரணத்தை கட்டிட்டேன், அந்த வனாந்திரத்தை மையப்படுத்தி. அதனாலதான் மைண்ட்ல ஸ்டோர் ஆயிடுச்சு. இந்த ஒரு சரணத்தை பாடிட்டு நான் கட்டின சரணத்தை சேர்ந்து பாடலாம். இந்த சரணம் எனக்கு ரொம்ப பிடிச்ச சரணம். என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே, மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை வனாந்திரமான வாழ்க்கை தான், பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனா உங்களுக்கு முன்னாடி தேவன் செல்வாரானால் வனாந்திரத்துல எப்படி கர்த்தர் வானத்தின் மன்னாவினால் போஷித்தாரோ, காடைகளை கொண்டு கொடுத்தாரோ, பகலிலே மேக ஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம் கொண்டு கர்த்தர் ஜனங்களை நடத்தினாரோ, அதுபோல நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் நடத்துவார், ஊழியத்தை நடத்துவார். அல்லேலூயா. என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே. சொல்லலாமா? என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே, மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே, மகிமையால் மூடிக்கொண்டீரே, உங்கள் காத்து வந்தீரே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் கரங்களை தட்டி, ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே, ஒரு குறையில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. இனி பாஸ்டர் அவர் வச்சுக்கிட்டே நம்ம கட்டணும்னு சொல்லக்கூடாது. அவர் பாடல் கர்த்தர் கொடுத்த பாடல். நான் என் டேஸ்டுக்கு ஒரு சரணத்தை பாடினேன். கண்மலை தேனினா திருப்தி ஆக்கினீரே, வனாந்திரத்துல கண்மலை தேனினா திருப்தி ஆக்கினீரே, மேகஸ்தம்பம் வழி நடத்தியதே, அக்னி ஸ்தம்பம் வழி காட்டியதே. சொல்லலாமா? மேகஸ்தம்பம் வழி நடத்தியதே, அக்னி ஸ்தம்பம் வழி காட்டியதே. ஆருயிரே, ஆமே, ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே, ஆயுளெல்லாம் மீண்டும் ஒரு விசை. கண்மலை தேனினா திருப்தியாக்கினீரே, கண்மலை தேனினா என்னை திருப்தியாக்கினீரே, மேகஸ்தம்பம் வழி நடத்தியதே, அக்னி ஸ்தம்பம் வழி காட்டியதே, மேகஸ்தம்பம் வழி நடத்தியதே, அக்னி ஸ்தம்பம் வழி காட்டியதே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே, அது வனாந்தரமா இருக்கும், போராட்டம் நிறைந்த வாழ்க்கையா இருக்கும். ஆனால்
நீங்கள் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதனாலே மிக அழகாய் நேர்த்தியாய் கர்த்தர் நடத்துவார். ஆனால் எத்தனை தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற கடமைகள், பணிகள் இவைகளிலே தொய்வு வந்து விடாதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய நம்முடைய பர்சனல் ஸ்பிரிச்சுவல் லைஃப், நம்முடைய அனுதின ஆவிக்குரிய அனுபவங்களை நாம் செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, அதை அசதியா செய்யாதீங்க, நீங்க உற்சாகமா செய்யுங்க. இன்னும் கூட நீதிமொழிகள் 2-3 வசனங்கள் இருக்கின்றன. 18:9 நீதிமொழிகளை பாருங்கள். மற்றொரு வசனம் 19:15. 18:9 தன் வேளையில் அசதியாயிருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரன். அதாவது கர்த்தருடைய வேலையை விட்டுருங்க, தான் வேலையை ஒருத்தன் அசதியா செஞ்சாவே. சில பாருங்க, தண்ணி எடுத்துட்டு வானா அப்படி ஆடி அசைஞ்சு மெதுவா வரும். அவன் வர்றதுக்குள்ள நம்மால் விக்கி செத்தே போயிடுவான். சிலர் ஒரு தண்ணி எடுத்துட்டு வானா கூட, நம்ம வீடுகள்ல நம்முடைய பிள்ளைகள் பாருங்க, ஒரு வேலையை ஸ்பீடா செஞ்சு பழகணும், வேகமா செஞ்சு பழகணும். ஒரு நபரை குறித்து நேற்றுக்கு யாருன்னது மறந்துட்டேன், அவர்கிட்ட ஒரு வேலை சொன்னா உடனே செஞ்சிருவார், அப்படின்னு இம்மீடியட்டா செஞ்சிருவார். தப்பா செஞ்சாலும் இம்மீடியட்டா செஞ்சிருவார். அவர் உடனுக்குடன் செய்யக்கூடிய ஒரு பணியை காலம் தாழ்த்தாமல் செய்வது. இன்னைக்கு நமக்கு செய்தி அதுதான். தாமதம், நம்மனால சில நேரங்களை தாமதம் ஆகிறது. அந்த அழிவுக்கு காரணம் நாம தான். செய்ய வேண்டிய காரியத்தை சரியா செய்யாதனால நாம் பாதிக்கப்படுகிறோம். ஆகவே கர்த்தருடைய வேலையை அசதியை செய்து மாத்திரமல்ல, நம்முடைய வேலையை நாம் அசதியாய் செய்தாலும் அழிம்பனுக்கு சகோதரன். அடுத்து அந்த வார்த்தை வாசிங்கள். 19:15. 19:15. சோம்பல் தூங்கி விழப்பண்ணும் அசதியானவன் பட்டினியாயிருப்பான். அசதியாயிருக்கிறவன் பட்டினியாயிருப்பான். நீங்க ஏன் குறைவு வருது? சிலருடைய லைஃப்ல மத்தவங்க என்ஜாய் பண்றாங்க, லைஃப நல்லா இருக்கிறாங்க, ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. ஏன் குறைவு வருது? நான் சொல்றேன், நீங்க எந்த வேலையை செஞ்சாலும் சரி சுறுசுறுப்பா செய்யுங்க. அல்லேலூயா. உங்க லைஃப்ல குறையே இருக்காது. நான் அடிக்கடி சொல்வேன், பல வருஷம் ஆச்சு இந்த ஊழியத்துல நிறைய தேவைகள் இருக்குது. ஆனா இந்த தேவைகளுக்கு நடுவிலே நாங்கள் சிக்கொண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க பாரப்படுறோம், ரொம்ப கடினமான சூழ்நிலை கடந்து போக வேண்டியிருக்குது அப்படின்னு சொன்னதில்லை. எதை கர்த்தர் அனுமதிக்கிறாரோ அதை கொண்டு இந்த ஊழியத்தை செய்து கொண்டே இருக்கிறோம். நான் திரும்ப கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுகிறேன், ஒரு காரியத்துல கூட குறையில்லாமல் மிக அழகாய் கடவுள் நடத்துகிறார். அதுக்கு காரணம் என்னன்னா, ஒன்னு பியூர்லி காட்ஸ் கிரேஸ், கடவுளுடைய கிருபை. இன்னொன்னு, நாங்க சும்மாவே இருக்கிறது இல்லை. ஆமென். கடவுளுடைய ஊழியத்துக்கு வந்துட்டோம். வேதத்தை வாசிப்பது, தியானிப்பது, அதை பிரசங்கிப்பது, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய ஊழியத்தை எந்தெந்த விதத்துல செய்யணுமோ செஞ்சுட்டே இருக்கிறது. நான் ஊழியக்காரங்களுக்காக சொல்லுகிறேன், உங்களுடைய ஒரு நேரத்தை கூட வேஸ்ட் பண்ணாதீங்க, நீங்க செய்துட்டே இருங்க. நான் ஊழியத்தை செய்யும்படி 17 வயதுல வந்த போது ஒரு பெரியவர் எனக்கு சொன்னார், வாலிப வயதுல ஊழியத்துக்கு வர்றது ரொம்ப சந்தோஷம் தம்பி. அந்த வாலிப வயசு பூதம் மாதிரி, நீ வேலை கொடுக்கலைன்னா உன்னையே நினைச்சிடும், அடிச்சிரும். அதனால வேலையே இல்லைன்னா இங்க இருக்கிற மண்ணை வெட்டி இந்த பக்கம் போடு, அப்புறம் இந்த மண்ணை வெட்டி இந்த வேலை செஞ்சுக்கிட்டே இரு அப்படின்னு சொன்னார். அதனால பொதுவா வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் வேலையை உண்டாக்கி கொள்ளுங்கள். ஊழியக்காரங்க, ஸ்பெஷலா ஊழியக்காரர்கள், நாம் டே அண்ட் நைட் இந்த தேவராஜ்யத்தை மையப்படுத்தி செயல்பட்டு கொண்டே இருந்தால் நீங்க உங்களுடைய தேவைகளுக்காக எந்த ஒரு பிரயத்தனம் பண்ண வேண்டாம். தேவைகளை சந்திக்கிறவர், ஏனென்றால் நீங்கள் வேலை செய்கிறீர்கள், வேலை செய்கிறவன் கூலிக்கு, அது எந்த பணியா இருந்தாலும் சரி. நான் ஊழியத்துக்கு மாத்திரம் சொல்லல, நீங்க ஒரு அரசாங்க பணியில் இருந்தாலும் அதை உண்மையாய் செய்யுங்கள். ஒரு தொழிலாக இருந்தாலும் கவனம் செலுத்துங்கள். இது எப்படி பெருக்கலாம், இந்த தொழிலை 2 மடங்காய் பெருக்குவது எப்படி? அது பேராசை அல்ல, மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு அது பயன்படும் இல்லையா? உங்களுடைய பொருளாதார நிலைகள் வளர வேண்டும். ஆகவே நாம ஆக்டிவா சுறுசுறுப்பா செயல்படணும். இந்த அசதி என்பது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை நாசப்படுத்தி விடுகிறது. அவனுக்கு இறைவன் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அவன் பெற முடியாதபடி அவனை தடை பண்ணி விடுகிறது. நான் அதை குறித்து பேசவில்லை. ஆவிக்குரிய காரியங்களில் நீங்கள் அசதியா இருக்காமல் நீங்கள் சுறுசுறுப்பாய் இருக்கணும். என்னெல்லாம் செய்யணும்ன்ற ஒரு 5 குறிப்பை வேகமாய் அடுத்த செய்தியில வர்றதுக்குள்ள சொல்லி முடிக்கிறேன். முதலாவது, நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற காரியங்களிலே அசதியா இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு முன்னாடி நிக்கிறீங்களான்னு பாருங்க. கர்த்தருக்கு முன்னாடி நிக்கிறீங்களா? ஆண்டவருக்கு முன்னாடி நிக்கிறீங்களா? நம்ம செய்யற மிகப்பெரிய தவறு, இன்க்ளூடிங் மீ, நானும் சேர்த்துக் கொள்ளுகிறேன், பல நேரங்களிலே நாம் சொந்தமாய் பல காரியங்களை செய்ய துவங்குகிறோம். ஆகவே பலன் ஈல்டு என்பது நமக்கு ரொம்ப கம்மியா இருக்குது. அப்போ அதாவது கர்த்தருக்கு முன்னாடி நிக்கிறதுல நாம் அசதியா இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் காலையில, ஒவ்வொரு நாளும் இரவில கர்த்தருடைய அவருக்கு முன்பதாக
நாம் நிற்கிற விஷயத்துல நாம் அசதியா இருக்கக்கூடாது. 2 நாளாகம புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் பார்க்கலாம். 2 நாளாகமம் 29:11. என் குமாரரே, இப்பொழுது அசதியாயிராதீங்கள். நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கவும். இரண்டாவது அவருக்கு முன்பாக, முதலாவது பணிவிடை பார்த்துருவோம். நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி. முதலாவது கர்த்தருக்கு முன்பாக, இரண்டாவது பாயிண்ட் வச்சுக்கோங்க. முதலாவது பாயிண்ட், நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி. எதுல அசதியா இருக்க கூடாதுன்னு சொன்னா, முதலாவது நான் பாயிண்ட மாத்தி சொல்லியிருக்கிறேன். முதலாவது, நீங்கள் அசதியா இருக்கக்கூடாது. எதுல? கர்த்தருக்கு பணிவிடை செய்வதில் நீங்கள் அசதியா இருக்கக்கூடாது. சாமுவேல் தீர்க்கதரிசி கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறவனாய் இருந்ததனாலதான் பிற்காலங்களிலே அவன் தீர்க்கதரிசியாக உயர்த்தப்பட்டான். எந்த ஒரு பணியா, சின்ன ஒரு காரியமா இருக்கும், அதுல நம்ம ஏன் செய்ய நினைக்காதீங்க, செய்யுங்க, சுறுசுறுப்பா செயல்படுங்க. அப்படி ராஜ்ய காரியங்களிலே எதையும் செய்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். பணிவிடைக்காரனாக அறியப்படுகிறான் சாமுவேல் தீர்க்கதரிசி. 1 சாமுவேல் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த ஊரிலே பெரியவன் என்ற குறிப்பு அந்த வசனத்தில் இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பதாக அவன் எப்படி இருக்கிறான் என்று கேட்டால் 2:21, 1 சாமுவேல் 2:21, 2 சாமுவேல் 3:1 இந்த வசனங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 2 Samuel, மன்னிக்கணும், 1 Samuel 2nd chapter verse number 21, 1 Samuel chapter 3 verse number 1. இங்க எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவன் பணிவிடை செய்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பணிவிடை செய்கிற காரியத்திலே நீங்கள் அசதியா, எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும். சின்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்திலே வளர்கிற போது நான் இதை ஏன் செய்யணும்னு நினைக்காதீங்க, நீங்க செய்யுங்க. சின்ன ஒரு காரியம்தான், அதை செய்ய பழகுங்கள். அது உங்க சம்பந்தப்பட்டதா கூட இல்லாம இருக்கலாம், உங்களுக்கு அதுக்கு தொடர்பு இல்லாம இருக்கலாம், ஆனால் நீங்கள் இதை செய்யுங்கள். சில காணொளிகளை அப்படி விழிப்புணர்வுக்காக சிலர் ஆயத்தப்படுத்தி சமூக வலைதளங்களிலே போடுகிறார்கள். ஒரு ரோட்டு ஓரத்தில் ஒரு கம்பி நீட்டிட்டு இருக்குது, யாரை ஏதாவது 2 வீலர் நிக்கிறானான்னு ஒருத்தர் வீடியோ எடுத்துட்டே இருக்கிறார். நிறைய பேர் விலகிதான் போறாங்க. ஒரு கம்பி நீட்டிட்டு இருக்குது, அதாவது கம்பி மீன்ஸ் அந்த கைகாட்டி, ஒரு கைகாட்டிய சாஞ்சு போயிருக்குது. யாராவது நிமித்து வைக்கிறாங்களா? போகிற அந்த டிராபிக்ல போறவங்களுக்கு அது இடையூறா இருக்குது. அந்த இடத்துக்கு வந்து அப்படி விலகி போகிறார்கள். ஒருவன் வந்து நின்று இன்னொருத்தன் நிறுத்தி ஹெல்ப் கேட்டு அதை சரி செய்து அதை கஷ்டப்பட்டு இழுத்து ரோட்டுக்கு அந்த புறம் போட்டுட்டு அவன் கிளம்பும் போது அந்த வீடியோ எடுத்த குரூப் பக்கத்துல வந்து அவனுக்கு ஒரு கேஸ் அவார்டு கொடுக்குறாங்க, 10,000. அது ஒரு சமூக அமைப்பு அதை வீடியோ எடுத்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஏதோ ஒரு எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு இருக்கக்கூடாது, ஒரு சின்ன ஒரு காரியம் தான், அது ஒரு உதவிதான். பணிவிடை என்று சொல்லுகிற போது எல்லாம் அதில் அடங்கும். என் சம்பந்தப்பட்ட காரியம் மாத்திரமல்ல, நான் இந்த சமூகத்துக்கு ஏதாயிலும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இப்பொழுது நாம் இளநீர் சாப்பிடுகிறோம். இளநீரை, அந்த தென்னை மரத்தை நட்டவர்கள் இறந்து போயிருப்பாங்க, ஆனா அந்த இளநீரை இப்ப நாம சந்தோஷமா என்ன செய்யறோம்? குடிக்கிறோம். நாம எத்தனை கண்ணை நட்டோம்? வாழ்க்கையில ஒரு முறையாவது தென்னங்கட்டு நட்டிருக்கீங்களா? இங்க இருக்கிற ஆத்துமாக்களே, அல்லேலூயா. வச்சிருக்கீங்க, வச்சுக்கவங்க தூக்குறீங்க, வைக்காதவங்க இருக்கிறவங்க அள்ளி முடிஞ்சுக்கிறாங்கன்றாங்க ஒரு பழமொழி. முடி இருக்கிறவங்க அள்ளி முடிஞ்சுக்கிறாங்க, அது மாதிரி வச்சவங்க கை தூக்குறீங்க, வைக்காதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இளநீ தண்ணி வேணுமா? கொடுங்க பிரதர், 2 செம்பா கொடுங்க, நான் குடிக்கிறேன். நாம என்ன செய்யறோம்? அடுத்து வர ஜெனரேஷனுக்கு நாம் என்ன செய்கிறோம்? நான் சொல்றது தென்னை மரத்துக்காக சொல்லல, அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு நாம் என்ன வழிமுறைகளை வகுத்திருக்கிறோம் யோசித்து பாருங்கள். பணிவிடை செய்வதற்கு நாம் மிக கவனமா இருக்கணும், அதுல அசதியா இருக்கக்கூடாது. இங்க யோசுவா பணிவிடைக்காரன், மோசையினுடைய பணிவிடைக்காரனா இருந்தான் என்று 33:11 யாத்திராகமம் சொல்லு. பணிவிடைக்காரனா இருந்தான். அதனாலதான் மோசையினுடைய பையன் அந்த அடுத்த தலைமுறையா, அடுத்த தலைவனா வரல, பணிவிடை செய்த யோசுவாவை தளபதியை கர்த்தர் நிறுத்தினார். இப்படி நிறைய பணிவிடை செய்தவர்கள் பைபிள்ல ஏராளம் இருக்கிறார்கள். யோவான் ஸ்நானகன் பணிவிடை ஓட்டத்தை முடித்தான் என்று பைபிள் சொல்லுகிறது. அவனை கர்த்தர் ஸ்திரீகளிடத்தில் பிறந்த தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகன் மிகப்பெரியவன் என்று பாராட்டுகிறார். ஆகவே நீங்கள் எதில் அசதியா இருக்கக்கூடாதுன்னு சொன்னா, தேவ ராஜ்யத்திற்காக, கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக மாத்திரமல்ல, உங்களுடைய தனிப்பட்ட காரியங்களுக்காக நீங்கள் பணிவிடைக்காரர்களாக இறங்கி செயல்பட. இயேசு சொன்னார், தலைவர்களுக்கு சொன்னார். 20வது அதிகாரம், மன்னிக்கணும், மத்தேயு நற்செய்தி நூல் 20:26 வாசிக்கலாமே. 20:26 Matthew chapter 20 verse number 26.
உங்களுக்குள்ள எப்படி இருக்கலாகாது? உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க போதும். உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன் என்று சொல்லி இயேசுவே சொன்னார். ஆகவே பணிவிடை செய்கிறதுல முதலாவது அசதியாயிருங்கள். இரண்டாவது அதே வசனம் தான், 2 நாளாகமம் 29:11 அதனுடைய இரண்டாவது பகுதி. கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி எதில் அசதியா இருக்க கூடாது? கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி அதில் அசதியா இருக்க கூடாது. இரண்டாவது அவருக்கு முன்பாக நிற்கும்படி நாம் அசதியா இருக்க கூடாது. அவருக்கு முன்னாடி நிக்கிறதுல அசதியா இருக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் அவருக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அவருக்கு முன்னாடி நிக்கிறதுனா யார் நிக்க முடியும்? அவருக்கு முன்னாடி தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறவனை நிற்க முடியும். தன்னை சுத்திகரிப்போடு காத்துக் கொள்ளுகிறவன் தான் அவருக்கு முன்பதாக நிற்க முடியும். அன்பிற்குரியவர்களே, அதே வசனத்துக்கு கீழே 15வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்க ஒரு குறிப்பு இருக்கு பாருங்க. 15th word 29:15 சகோதரரை கூடி வர செய்து பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு. ரொம்ப முக்கியம், கர்த்தருக்கு முன்னாடி நிக்கணும்னா பரிசுத்தம், தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு அதுக்கு பிறகு மற்ற காரியங்களில கவனம் செலுத்தணும். தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு கர்த்தருக்கு முன்பாக நிற்பது. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான் சங்கீதம் 16 கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திரு. கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என்னோடு இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஒரு அசைக்கப்பட முடியாத வாழ்க்கை ஜீவிதம் எனக்கு கிடைக்கிறது என்றால் கர்த்தர் எனக்கு முன்னே இருக்கிறார். கர்த்தர் எனக்கு முன்னாடி வச்சிருக்கிறார். எலியா சொல்கிறான் பாருங்கள், 17ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பினாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக, அண்டர்லைன் அந்த வார்த்தையை நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். கர்த்தருக்கு முன்னாடி நிக்கிற அந்த மனுஷன் சொல்றான், அவன் ஜெபம்லாம் மழை பெய்யக்கூடாதுன்னு ஜெபிக்கல, அவன் ஆர்டர் போடுறான் பாருங்க. மழை என் வார்த்தை இன்றி மழையும் பெய்யக்கூடாது, பனியும் பெய்யக்கூடாது. கர்த்தருக்கு முன்னாடி நிக்கிறேன் நான் சொல்லுகிறேன். கர்த்தரோடு உறவாடுகிறேன் நான் சொல்லுகிறேன். கர்த்தரோடு சஞ்சரிக்கிறேன் நான் சொல்லுகிறேன். நான் வார்த்தை இல்லாம எந்த மாற்றம், இயற்கையே மாறக்கூடாது அப்படின்னு சொல்றான். கர்த்தருக்கு முன்னாடி நிக்கிற காரியங்களிலே ஒவ்வொரு நாளும் பிரியமானவர்களே, யாரை கொண்டு கர்த்தர் செயல்பட முடியும் என்று கேட்டால் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற ஒரு மனிதனை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய முடியும். ஒவ்வொரு நீங்க எந்த வேலைனாலும் செய்யுங்க. உண்மையிலேயே நம்ம பெரிய மிஸ்டேக் பண்றோம்னா அதுதான், கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற ஒரு பழக்கம், அவருடைய சத்தம் கேட்கிற ஒரு பழக்கம், அவருக்கு முன்பதாக நம்மை சுத்திகரித்துக் கொண்டவர்களாக நிற்கிற ஒரு அனுபவம், நமக்கும் அவருக்குமான ஒரு தொடர்பு உறவு மிக சரியாக வலுப்படாத போது தேவன் நம்மை கொண்டு எதையுமே செய்ய முடியாது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் பாஸ்டரல் எபிஸ்டல்ஸ் சொல்லக்கூடிய நிருபங்கள், தியாலஜில அந்த நிருபங்களுக்கு பேர் பாஸ்டரல் எபிஸ்டல்ஸ். எதெல்லாம் பாஸ்டரல் எபிஸ்டல்ஸ்? நிருபங்கள், போதக நிருபங்கள் எவைகள் புதிய ஏற்பாட்டில் கேட்டா 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு தீத்து புத்தகங்கள் போதகர்களுக்காக எழுதி வைக்கப்பட்டிருக்கிற புத்தகங்கள். ஒரு பாஸ்டராக இருக்கிற ஒவ்வொரு போதகரும் ஊழியர்களும் மனப்பாடம் பண்ண வேண்டிய 3 புத்தகங்கள் அது. 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு தீத்து. நம்ம ஊழியக்காரங்க கூட ஒரு போட்டி வைக்கலாம், மனப்பாடம் பண்றவங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு. என்ன பரிசு? ஒரு ஸ்பீக்கரும் மைக்கும் கொடுப்போம், அறிவிப்போம். ஒரு நாள் வச்சு இப்பவே பிளான் பண்றாங்க, ஒரு ஸ்பீக்கர் கிடைக்குது, அதுக்காவது மனப்பாடம் பண்ணும். பாஸ்டர்ஸ் அந்த 3 புத்தகத்தை மனப்பாடம் பண்ணிட்டா ஒரு பரிசு, முடிஞ்ச அறிவிப்போம் சீக்கிரம். அது நிமித்தமாக 4-5 பேர் மனப்பாடம் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், அப்புறம் ஆறுதல் பிரைஸ், ஒரு 10 பிரைஸ் வச்சு இந்த பாஸ்டர்ஸ் 3 புத்தகத்தையும் மனப்பாடம் பண்ணுங்கப்பா. நம்ம எவ்வளவு கொடுமைக்காரங்க பாஸ்டர்ஸ் பாருங்க. 110ஆம் சங்கீதத்தை இந்த பிள்ளை மனப்பாடமாய் சொல்லுவாள். யாரு? ஓய்வு நாள் பாடசாலை. அந்த பிள்ளைகளுக்கு நம்ம மனப்பாடம் பண்ண சொல்றோம், நமக்கு வரமாட்டேங்குது. அதுல ஒருத்தன் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்வதற்கு ஆசைப்பட்டால் அவன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும், அநியாயத்தை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்றார். 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒரு போதகன் அல்லது ஒரு மனிதன், ஒரு விசுவாசி ஆண்டவருடைய நாமத்தை சொல்ல வேண்டும் என்று விசுவாசித்தால், 2 தீமோத்தேயு chapter 2 verse number 19, அதுல எங்க இருக்கு பாருங்க, கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும்
அதற்கு முத்திரையாயிருக்கிறது. அடுத்த வசனம், ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டது. கர்த்தருக்கு முன்னாடி நிக்கிறதுல அசதியா இருக்க கூடாதுன்னா அந்த பரிசுத்தம் என்கிற விஷயத்துல கவனம் செலுத்தணும். அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாய் இருக்கிறான். நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளிலே கர்த்தர் தம்முடைய வலிமையை கொடுக்கணும்னு சொன்னா, பிரியமானவர்கள், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவ மனிதர்களும் கர்த்தருக்கு முன்னாடி நிக்கிறதுல அசதியா இருக்க கூடாது. மூன்றாவது, அவருக்கு ஊழியம் செய்வது. அவருக்கு ஊழியம் செய்வது, அவருக்கு ஊழியம் செய்வது என்று சொன்னால் அவருடைய மெசேஜை வாங்கி கொடுக்கிறது, ஆம்பிளிஃபயரா இருக்கிறது. இப்ப என்னுடைய சத்தத்தை இந்த கருவிகள் உள்வாங்கி அதை வெளிப்படுத்துகிறது, சத்தமாய் வெளிப்படுத்துகிறது இல்லையா? அது மாதிரி கடவுளுடைய ஊழியக்காரன் என்கிறவன் தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த விடயங்களை, வியாஜ்யங்களை பெற்று அதை ஜனங்களுக்கு பிரதிபலிக்கிற ஒரு மகத்துவமான காரியம். நான் வந்து நிற்கிற போது அது ரேமா வரணும், ஜனங்களுக்கு ஜெபிக்கிற போது அந்த ரேமா வெளிப்படணும், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற போது ஜனங்கள் தொடப்படணும். அந்த மாதிரி நிலைமை வருவதற்கு நான் அசதியாய் இராமல் கவனமாக இருக்க வேண்டும். 2 நாளாகமம் 29:11 அதே வசனத்தில் இருக்கு பாருங்க. கர்த்தருக்கு பணிவிடை முதலாவது நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யணும், அதுல அசதியா இருக்க கூடாது. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறதுல அசதியா இருக்க கூடாது. பிறகு அவருக்கு ஊழியம் செய்யறதுல அசதியா இருக்க கூடாது. கடந்த ஆண்டு சகோதரர் டேவிட் விஜயகாந்த் அவர்கள் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் வைத்திருந்தார் சென்னையில். அதுல அருமையான சகோதரர் டாக்டர் ஆல்டின், ஜோசப் ஆல்டின் அவர்களும் செய்திகளை பகிர்ந்து கொடுத்தார்கள். நானும் செய்தி பகிர்ந்து கொடுத்தேன். முடிச்சிட்டு அந்த இரவு நாங்கள் மற்றொரு ஆலயத்தில் அடுத்த நாள் செய்தி கொடுக்கின்றதுக்காக ஒரு போதருடைய இல்லத்தில் தங்கியிருந்தோம். லைட்டெல்லாம் ஆஃப் பண்ண உடனே ஜோனத்தான், இங்கே கீபோர்டு வாசிக்கிறவன், என்னுடைய 2வது பையன், அவன் லைட்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. அவன் கேட்டான், சரி இன்னைக்கு செய்தியில் கள்ளத்திற்கசிகளை பற்றி சொன்னீங்களே, எப்படி அவங்கள கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டான். வழக்கமாக சொல்கிற பதில் தான் நான் சொன்னேன். அவர்களுடைய கனிகளினாலே அவங்கள, ஒரு கள்ளத்திற்கசி கள்ளப்போதர்களை கண்டுபிடிக்கணும்னா அவங்கள கவனிக்கணும். அவங்க வேத வசனத்துக்கு புறம்பா இருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கைக்கும் பேசுறதுக்கு தொடர்பு இல்லைன்னு சொன்னா அவங்க மேல கொஞ்சம் கவனமா இருந்து மெதுவா அவங்களை விட்டு விலகிடணும். அப்படிதான் அப்படிதான் பைபிள் சொல்லுது. ஒரு கொஞ்ச நேரம் நிசப்தம். அப்ப அவன் சொன்னா, நான் 3 கேட்டகரியா பிரிச்சிருக்கிறேன் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னான். என்னடா புதுசா ஏதோ சொல்றானே, சரி என்ன அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னா, முதலாவது ஒரு கூட்டம் கர்த்தருக்கு ஊழியம் செய்யறவங்க, 2வது ஒரு கூட்டம் கர்த்தருக்காக ஊழியம் செய்யறவங்க, 3வது ஒரு கூட்டம் கர்த்தரோடு ஊழியம் செய்யறவங்க அப்படின்னு சொன்னான். எனக்கு நான் சொன்ன டிஃபரன்ஸ் பண்ணி காமியது 3 சொல்றேன். இருட்டுல ரூம்ல லைட்ல ஆஃப் பண்ணியாச்சு. அந்த கான்வர்சேஷன் ஓடுது. நான் சொன்னேன், இந்த 3க்கு டிஃபரன்ஸ் சொல்லு. எப்படி? கர்த்தருக்கு நான் என்ன, கர்த்தருக்காக என்ன, கர்த்தரோடு நான் என்ன. கர்த்தருக்குன்னா நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன், ஊழியம் செய்யணும், கர்த்தருக்கு ஊழியம் செய்யறேன். கர்த்தருக்கு நான் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டுட்டேன், கர்த்தருக்கு ஊழியம் செய்யறேன். நான் ஒரு ஆவியின் ஏவுதல்னால நான் ஏதாயிலும் ஆண்டவருக்கு செய்யணும்னு பிரயாசப்பட்டு நான் பல காரியங்களை செய்யறேன் பாருங்க. அது கர்த்தருக்காக செய்யறது. இப்ப கர்த்தருக்கு ஊழியம் செய்யறவங்க இருக்கிறோம். நான் என்னை கர்த்தர் அழைச்சிட்டாரு, எனக்கு ஒரு சபையை கொடுத்திருக்கிறாரு, ஒரு போதகனா இருக்கிறேன், இது நான் கர்த்தருக்கு செய்யற ஊழியம். கர்த்தருக்காகன்னு சொன்னா நான் என்னுடைய பலனை தாண்டி என் திராணிக்கு மேலாக இதை செய்யணும், அதை செய்யணும், நற்செய்தி கூட்டங்கள் நடத்தணும், படமுயற்சி கூட்டங்களை நடத்தணும், இதெல்லாம் யோசிச்சு தேவனுக்காக தியாகம் செய்து நிறைய பிரயாசப்பட்டு அவருக்காக ஏதாவது செய்யணும் துடிக்கிறேன் பாருங்க. இதெல்லாம் கர்த்தருக்காக செய்யறது, அவருக்காக தான் இவ்வளவு காரியத்தை செய்யறேன். ஆனா கர்த்தரோடு செய்யறது அப்படின்னா ஒரு ஊழியக்காரன் தேவனோடு இணைந்து அவர் சொல்ல செய்யற ஊழியம். அவன் சொன்ன அந்த விளக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கர்த்தர் இருக்கிறாரா கூட, நீங்க கர்த்தருக்காக செய்றீங்க, கர்த்தருக்கு செய்றீங்க. கர்த்தர், வாட் அபௌட் ஜீசஸ், வாட் அபௌட் காட்? அவருடைய பிரசன்னம் இருக்கிறதா அவங்களோடு? அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை உங்களோடு இருக்கிறதா? அவர் எத்தனை சதவிகிதத்தில் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து செய்கிறோம்? அவர் என்னோடு வருகிறாரா? பல நேரங்களிலே நான் உணர்ந்து ஆச்சரியப்படுவது உண்டு. கர்த்தர் கூட இருக்கிறாரு, ஆண்டவர் இருக்கிறாரு என் கூட. அவர் பேசல, ஆனா அவர் இருக்கிறான்றதை உணர்கிறேன். பல சந்தர்ப்பங்கள் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவருடைய பிரசன்னம் இருக்கிறது.
ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு 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 விதமான உணர்வு வந்திருக்கலாம், நல்லது அந்த உணர்வு வருவது. ஆனால் உங்களுடைய ஜீவித காலம் எல்லாம் கவனம் செலுத்துங்கள், கர்த்தரோடு செயல்படுவது, கர்த்தருக்காக செயல்படுவது. அப்ப கர்த்தருக்கு ஊழியம் செய்வது என்று சொன்னால் என்னவென்று கேட்டால், அன்பிற்குரியவர்களே, கர்த்தருடைய மெசேஜை வாங்கி வெளிப்படுத்துறது. பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல ஒரு முறை நான் பேசின ஞாபகம், சவுலுக்கும் தாவீதுக்கும் உள்ள மிகப்பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா, சவுல் தேவனுடைய மனசுல இருந்ததை சொல்லியும் செய்யாம போனான். ஆனா தாவீது தேவனுடைய மனசுல இருந்ததை சொல்லாமே செஞ்சான். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சவுல் தேவனுடைய மனசுல இருந்ததை தேவன் சொல்லியும் செய்யாம போயிட்டான். ஆனா தாவீது தேவனுடைய மனசுல இருந்ததை தேவன் சொல்லாமலே தாவீது செஞ்சான். அதைத்தான் கர்த்தர் விரும்புறார். தாவீதுடைய சவுலுடைய லைஃப்ல 17-14 யாத்திராகமத்துல பாத்தீங்கன்னா, அமலேக்கர் செய்ததை நீ எழுதி புத்தகத்துல எழுதி வை, நான் அதுக்கு கணக்கு தீர்ப்பேன்றார். எக்ஸோடஸ் சாப்டர் 17 verse number 14. அதுக்கப்புறம் 1 சாமுவேல் புஸ்தகத்துல 15ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை பாத்தீங்கன்னா, அங்க அவன் செய்த செய்கையை மனசுல வச்சிருக்கிறேன்னு சொல்றார். அமலேக்கியர்கள் வனாந்தரத்திலே மக்கள் பிரயாணப்படும் போது செய்த காரியத்தை எழுதி ரிஜிஸ்டர் ரெக்கார்ட் பண்ண, அதை எழுதி புத்தகத்தில் எழுதி வைன்னு சொல்ற தெய்வம் அவர்கள் மறந்துட்டாங்க. ஆனா தேவன் மறக்கல, மனசுல வச்சிருக்கிறார். இப்போ கணக்கு தீர்க்கிறார். இந்த ஆகாகியனை அந்த கூட்டத்தை விட்டு விடாதே, எல்லாத்தையும் சங்கரித்து விடு, எல்லாம் சாபத்தீடு, ஆடு மாடு எல்லாத்தையும் சங்கரித்து விடுன்னு சொல்றார். ஆனால் அவன் கீழ்ப்படிய மறுத்தான். எத்தனை ஆண்டுகள் மனதில் வைத்திருக்கிறார் பாருங்கள். 40 வருடம் வனாந்தர பிரயாண 40 வருடம். அப்போஸ்தலர் 13ஆம் ஒரு ஓரத்துல குறிச்சுக்கோங்க, அப்புறமா நீங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 18வது வசனம். வனாந்தரத்தில் 40 ஆண்டுகள், அடுத்து 450 வருஷம். அப்போஸ்தலர் 13:20 450 வருஷம் நியாயாதிபதிகள் காலம். 40 450 எத்தனை வருஷம்? 490. அடுத்து சவுலுடைய ஆட்சி காலம் 40 வருஷம். அப்போஸ்தலர் 13:21. 490 40 530. சவுல் இதுக்கு முன்னாடி ஒரு சவுல் நியாயம் விசாரித்த காலம் 40 வருஷம் அப்படி இருக்கு பைபிள்ல. அப்ப 430 40 சாரி 570. இப்படி கூட்டிக்கிட்டே போனா ஒரு நீண்ட ஒரு நூற்றாண்டுகள் 17ஆம் அதிகார யாத்திராகமத்தில் அமலேக்கியன் செய்ததை கர்த்தர் மனதில் வச்சிருந்தாரு. அந்த வாய்ப்பை, கணக்கு தீர்க்கிற வாய்ப்பை சவுல் தவற விட்டார். ஆனால் தாவீது எப்படி தெரியுமா? ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை அது. 15ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 15 சொல்லப்பட்ட வாக்கு, எபூசியரை நான் துரத்தி எடுப்பேன். யாத்திராகமம் 3:8 மோசேக்கு சொன்ன வார்த்தை, யோசுவா 5:8 யோசுவாவுக்கு சொன்ன, யோசுவா 3:10 3:8 3:10 நினைக்கிறேன், யோசுவாவுக்கு சொன்ன வார்த்தை, எபூசியரை நான் துரத்துவேன். இப்ப பாருங்க, இந்த எபூசியரை துரத்துகிற ஒரு 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 நல்ல சந்தர்ப்பம் முதலாவது யூதாவுக்கு கிடைச்சது. யோசுவா 15ஆம் அதிகாரம் 63வது வசனத்துல நாம் அதை பார்க்க முடியும். முதலாவது யோசுவாவுக்கு கிடைச்சது, சாரி யூதா கோத்திரத்துக்கு கிடைச்சது. ஆனால் அதை யூதா கோத்திரத்தினர் விட்டு விட்டார்கள். பிறகு நியாயாதிபதிகள் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பென்யமீனுக்கு அந்த வாய்ப்பு போகிறது. பென்யமீன் புத்திரருக்கு அந்த வாய்ப்பு போகிறது. 21வது வசனம் நினைக்கிறேன். பென்யமீன் புத்திரருக்கு அந்த வாய்ப்பு போகிறது. பென்யமீன் புத்திரர் எருசலேமில் குடியிருந்த எபூசியரை துரத்தி விடவில்லை. 2 கோத்திரம், யூதா கோத்திரத்துக்கு அந்த வாய்ப்பு போச்சு, பென்யமீன் கோத்திரத்துக்கு போச்சு. ஆனா 2 பேரும் தவறு விட்டாங்க. இப்போ ஹிஸ்டரி மாறுது. இந்த பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்த ராஜா வருகிறான். அதே எபூசியரை அவன் துரத்தி விடுவதற்கான வாய்ப்பு இருந்தும் துரத்தவில்லை. யூதாவுக்கு ஒரு வாய்ப்பு வருகிறது. யூதா கோத்திரத்தை சேர்ந்த தாவீதுக்கு 1-2 சாமுவேல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை நீங்க திருப்பி பாருங்கள். அவன் எபூசியரை துரத்தி அதை சீயோன் நகரமாய் மாற்றினான். எங்க ஆதியாகமத்திலே கர்த்தருடைய மனசுல இருந்ததை கர்த்தர் சொல்லாமலே செஞ்சு முடிச்சவன் தாவீது. அதனாலதான் அப்போஸ்தலர் 13:22 என் இருதயத்துக்கு ஏற்றவைகளை தாவீது செய்வான் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தருக்கு ஊழியம் செய்வதிலே நீங்கள் அசதியாயிர. கர்த்தர் என்ன நினைக்கிறார், என்ன விரும்புகிறார்,
என்பதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும் அன்பிற்குரியவர்களே. நான்காவதாக, கர்த்தருக்கு தூபம் காட்டுவதிலே நாம் அசதியா இருக்கக்கூடாது. 2 நாளாகமம் 29:11. கர்த்தருக்கு தூபம் காட்டுவதிலே நாம் அசதியா இருக்கக்கூடாது. தேவனுக்கு தூபம் காட்டுகிறதில்லை. என் குமாரர், இப்பொழுது அசதியாயிராதீங்கள், நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்க, பணிவிடை செய்யும்படி, அப்புறம் அவருக்கு முன்பாக நிற்கவும், அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கவும், தூபம் காட்டுகிறவர்களாக இருக்கவும். இந்த தூபம் என்பது ஜெபத்திற்கு இணையான ஒரு வார்த்தை. 141வது சங்கீதம் 2வது வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். மறுபடி சொல்லுகிறேன், இந்த தூபம் என்பது ஜெபத்திற்கு இணையான வார்த்தை. தூபம் நிழல், ஜெபம் நிஜம். 141ஆம் சங்கீதத்தின் 3வது வசனம் அது 2. என் விண்ணப்பம் முன்பாக தூபமாகவும். வெளிப்படுத்தின விசேஷம் 5:8. அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஜபங்களாகிய தூப வர்க்கத்தான் இருக்குது. 8:3 அதுல இருக்குதா? பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் மிகுந்த தூப வர்க்கம் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த ஜபம் என்று, தூபம் என்று சொன்னால் ஜபம். ஜெபிக்கிறதிலே நீங்கள் அசதியாயிராதீங்க. எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளும், எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு எதிராக இருந்தா கூட ஜபம் பண்ணுகிற விஷயத்திலே நீங்கள் மிக கவனமாயிருங்கள். இந்த தூப வர்க்கம் என்று சொல்லப்படுகிற இந்த வஸ்து தூபம் காட்டுவதற்காக கர்த்தர் வழிமுறைகளை உண்டு பண்ணி கொடுத்தார். யாத்திராகம புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 34 இருக்குது. எப்படி தூப வர்க்கம் எப்படி செய்யணும்னு இருக்குது அதுல, இல்லையா? யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல வெள்ளை போளம், கொங்குளியம், அல்பான் பிசின், சாம்பிராணி, இந்த 4ஐயும் சமநிறையா எடுத்து அதை அரைச்சு அதைத்தான் தூப வர்க்கம் போடணும். இப்ப நம்ம பைபிள் ஸ்டடியில சொல்லுவோம், இந்த 4 என்னன்னா, குங்குளியம் என்பது ஜெபம், அல்பான் பிசின் என்பது விண்ணப்பம், வெள்ளைப்போளம் என்பது விண்ணப்பம், குங்குளியம் என்பது ஜெபம், அல்பான் பிசின் வேண்டுதல், சாம்பிராணி ஸ்தோத்திரம். நீங்க புதிய ஏற்பாட்டில் பல இடங்களில் இதை பார்க்கலாம். எங்க பார்க்கலாம்? 1 தீமோத்தேயு 2:1 பார்க்கலாம், பிலிப்பியர் 4:6 பார்க்கலாம். அந்த 4 சேர்ந்து வரும் இல்லையா? 4 சேர்ந்து வருதா இந்த புஸ்தகங்கள்ல? இந்த வசனங்களை பாத்தீங்கன்னா, எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பம். விண்ணப்பம்னா அங்க தூப வர்க்கத்துல என்ன இருக்குது? விண்ணப்பத்துக்கு இணையா வெள்ளை போளம். விண்ணப்பம்னு பாத்தீங்கன்னா வெள்ளை போளம். அப்புறம் என்ன இருக்கு தீமோத்தேயுல? ஜெபம், இது வந்து குங்குளியம். வேண்டுதல் வந்து அல்பான் பிசின், ஸ்தோத்திரம் வந்து சாம்பிராணி. மறந்துடக்கூடாது. ரொம்ப குழம்பிட்டீங்களா? ஜெபம் பண்ணின அப்படின்னு சொன்னா இந்த ஜெபத்துல ஜெபம் மாத்திரம் இல்ல, விண்ணப்பம் இருக்கு, வேண்டுதல் இருக்கு, ஸ்தோத்திரம் இருக்கு. அதுக்கு எதற்கு இணையான்னு சொன்னா, என்ன பிரதர் சாப்பிட்டீங்க? சாப்பாடு சாப்பிட்டேன். சாப்பாடு மட்டுமா சாப்பிட்டோம்? ஊறுகாய் இருந்துச்சு, மிளகா இருந்துச்சு, அப்புறம் கூட்டு 2-3 கூட்டு இருந்துச்சு. முதல்ல சாம்பார் சாதம், அப்புறம் என்ன சாதம்? முட்டை குழம்பா? ஃபாஸ்டிங் ப்ரேயர் டைம்ல இது வேற சொல்றோம்னா, அது என்ன குழம்பு? வத்த குழம்பு. அப்புறம் மோர், ரசம், அப்புறம் மோர், அப்புறம் ஆயாசம். நீங்க பாயாசம், இதெல்லாம். ஆனா பேர் என்ன சொல்றோம் நம்ம? சாப்பாடு சாப்பிட்ட. சாப்பாடு மட்டும் சாப்பிடல, இதெல்லாம் சேர்ந்து அதுல இருக்குது. உள்ள ஸ்வீட்டு கூட வைக்கிறாங்க. இப்போ இல்ல ஸ்வீட்டும் வைக்கிறாங்க, எல்லாம் சேர்ந்து இருக்கு. நீங்க கன்னியாகுமரி சைடு போனீங்கன்னா, அதாவது விதவிதமா இருக்கும் ஊறுகாய. அப்புறம் அந்த என்ன சொல்றது, அவியல் இருக்கும் நிறைய. அவியல்லாம் நீங்க சாப்பிட்டு இருக்கீங்களா? அவியல், நார்வல் சைடு அவியல் நல்லா இருக்கும். இந்த சப்ஜெக்ட் இங்க பேசக்கூடாது ஃபாஸ்டிங் பீரியட்ல. எல்லாம் சாப்பிட்டு நம்ம ஒரே வார்த்தையில சாப்பாடு சாப்பிட்டு சொல்றோம். அது மாதிரி என்ன பிரதர் பண்ணீங்க? ஜெபம் மட்டும் பண்ணல. அந்த ஜெபத்துல என்ன இருக்குது? விண்ணப்பம் இருக்குது, வேண்டுதல் இருக்குது, ஸ்தோத்திரம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்ப தூப வர்க்கம்னு சொன்னா இந்த 4 சேர்ந்து தான் தூப வர்க்கம். எங்கெல்லாம் பைபிள்ல தூபம்னு பாக்குறீங்களோ, நீங்க இந்த ஜெபத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஜெபம் தூபம் காட்டுவதற்கு நீங்கள் அசதியாயிராதீர்கள். ஜெபிக்க வேண்டிய இடத்துல ஜெபம் பண்ணுங்க, விண்ணப்பிக்க வேண்டிய இடத்துல. விண்ணப்பம்னா என்ன? எந்த சந்தர்ப்பத்துல பண்றது? மனங்கசந்து உள்ளம் உடைஞ்சு ஒரு மனுஷன் கடவுளோட பேசுறதுக்கு பேரு ஜெபம், விண்ணப்பம். ஜெபம் என்பது பேதுரும் யாக்கோபு மாதிரி போராடி கேட்டு பெற்றுக்கொள்வது ஜெபம்.
வேண்டுதல் என்பது சாதாரணமாக எல்லாரையும் நினைவு கூறுகிற ஒரு கான்வர்சேஷன். ஸ்தோத்திரம் என்பது விசுவாசத்தோடு கர்த்தரிடத்திலே நன்றி சொல்வது, அடுத்து தான் பெற்றுக்கொண்ட காரியங்களுக்காக நன்றி சொல்வது, பெற வேண்டிய காரியங்களுக்காக நன்றி சொல்வது, இதெல்லாம் ஸ்தோத்திரம். இப்படி இந்த அனுபவங்கள் ஆச்சரியமானது. ஆகவே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தூபம் காட்டுகிற விஷயத்துல நீங்கள் அசதியா இருக்கக்கூடாது. பொதுவா ஆசரிப்பு கூடாரத்துல பிரதான ஆசாரியன் இந்த கேருபீனுக்கு நடுவிலே தூப வர்க்கத்தை கொண்டு போய் தூப கலசத்திலே தூப வர்க்கத்தை போட்டு தூக்கி பிடிக்கிற போது அந்த தூப வர்க்கம் விழுந்த உடனே, நெருப்பில விழுந்த உடனே மற்ற சாம்பிராணி கூட அவ்வளவு புகை வராது. இது 2 நாள் கலந்த கலவை இல்ல, அப்படி டக்குன்னு விண்ணுக்கு போகும் புகை. அப்போ அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் மேல்புறத்தில் இருக்கிற 3 கோத்திரம், கீழ்ப்புறத்தில் இருக்கிற 3 கோத்திரம், வலப்புறத்தில் இருக்கிற 3 கோத்திரம், இடப்புறத்தில் இருக்கிற 3 கோத்திரம், இப்படி 12 கோத்திரத்து மக்கள் தங்கள் வாசஸ்தலங்களில் வெளியே வந்து நிற்பார்கள். எப்பொழுது புகை மேலே வரும், பிரதான ஆசாரியின் தூப வர்க்கத்தை எடுத்து அந்த தூப கலசத்திலே போடுகிற போது விண்ணை நோக்கி புகை போகிற சமயத்திலே அனைவரும் கரங்களை உயர்த்துவார்கள், கைகளை ஏறெடுப்பார்கள், தன்னுடைய ஜெபங்களை சொல்ல துவங்குவார்கள். ஆகவே ஒவ்வொரு மனுஷனும் தனிப்பட்ட ஜீவிதத்திலே நீங்கள் மறவாமல் ஜெபம் பண்ணுகிற விஷயத்துல கவனம் எடுங்கள், ஜெபிக்கிறதிலே அசதியாயிராதீங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுகிற விஷயங்களிலே நீங்கள் தீவிரப்படுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியா ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். வரத்தை அனல் மூட்டுவதிலே அசதியாயிராதீர்கள். இது வேறொரு இடத்தில் இருக்கிறது. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனம். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 14வது வசனம். முப்பராய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியா. எல்லாருக்கும் வரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒரு வரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். விசேஷித்த கிஃப்ட் இருக்குது. ஒவ்வொருத்தர் மேலும் அந்த வரம் செயல்படுகிறது. நம்ம என்னைக்கோ நீங்க நல்லா கவனிங்க, குறிப்பா ஊழியக்காரர்கள், நீங்க அபிஷேகம் பெறும் போதே அதோட சேர்த்து இன்க்ளூடடா சில வரங்களை கர்த்தர் எக்ஸ்ட்ரா கொடுத்துறாரு. நமக்கு தெரியல அது. அந்த வரத்தை அனல் மூட்டி எழுப்பணும். அல்லேலூயா. இந்த முகாமுக்கு அதுதான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். நாளைக்கு அதற்கான செஷன் இருக்குது. குறிப்பா நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்றேன், ஊழியக்காரங்க புதிய வரங்களோடு இந்த இடத்தை விட்டு போகணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பேராயர் ஐயாவுக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் வந்திருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி. கரங்களை தட்டி ஐயாவுக்கு ஒரு கை தட்டி கொடுத்துருவோம் பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி. தேங்க்யூ. ஆகவே வரங்களை குறித்து நீங்கள் அசதியாயிராதீங்க. சின்ன ஒரு கிரேஸ் கிருபையா இருக்கலாம், ஆனா அது ஒரு பெருங்கூட்ட மக்களை அழைத்து வரக்கூடிய ஒரு ஆற்றலை உங்களுக்குள்ளே கர்த்தர் அந்த வரத்தினூடாக செய்வார். நான் பல்வேறு சந்தர்ப்பங்களில் சபையில சொல்லியிருக்கிறேன். மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலே ஊழியம் செய்து கொண்டிருந்த அந்த நேரத்து காலத்தில், குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்தில் ஊழியம் செய்த போது நாங்கள் குழுவாக ஒரு இடத்துல கூடி ஜெபித்து விட்டு குழுவாக பிரிந்து பல்வேறு இடங்களுக்கு நாங்கள் செல்வதுண்டு. திண்டுக்கல் மாவட்டத்தில் 14 யூனியன் இருக்குது. 14 யூனியன்லையும் நான் கால் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. 14 யூனியன்லையும் கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லியிருக்கிறேன், நற்செய்தியை சொல்லியிருக்கிறேன். எப்போன்னா 37 வருஷத்துக்கு முன்பதாக. அப்ப எங்களுடைய குழுவில ஒவ்வொரு குழுவுக்கு ஒரு தலைவர் இருப்பாங்க. எங்க குழுவுக்கு தலைவியினுடைய பெயர் ஞான செல்வம் அம்மா. நான் இந்த குழு பிரிக்கிறவட்ட மெதுவா போய் அப்பப்போ ஒரு டீ வாங்கி கொடுத்துருவோம் அவருக்கு. இந்த குழு பிரிக்கும் போது ஞான செல்வா டீம்ல சேர்த்து விட்டுருங்க. ஏன்னா அந்த ஞான செல்வம்மா பின்னாடி போனா நல்ல தின்பண்டம் வச்சிருக்கோம் அந்த அம்மா. அதிரசம், முறுக்கு, மதுரையிலேருந்து எடுத்துட்டு வந்துடும் அந்த அம்மா. இந்த அம்மா பின்னாடி போனா அதாவது என்ன சொல்லுவாங்க, இந்த நொறுக்கு தீனிக்கு பஞ்சமே இருக்காது. அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டா, இந்த அம்மா என்ன பண்ணும், ஒரு கிராமத்துக்கு போய் கைப்பிரதி கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு போஸ்ட் மரத்துக்கு நிக்க சொல்லும், சத்தமா பாட்டு பாடுன்னு சொல்லும். நான் பாடுவேன், சத்தமா பாடுவேன். கொஞ்சம் சத்தமா பாடும்போது டேம் நிறுத்தி அடிக்க ஆரம்பிக்கும். மக்கள் 10-30 பேர் கூடிடுவாங்க. கூடிட்டாங்கன்னா அந்த அம்மா என்ன பண்ண, ஒரே ஒரு பாட்டு தான். அந்த கூட்டம் வர்ற வரைக்கும் பார்க்கும், கையை காமிக்க நிறுத்திடணும். அந்த அம்மா ஒரு பிரசங்கம் பண்ணும் பாருங்க, அட்டகாசமா இருக்கு அந்த பிரசங்கம். அவர் 10 நிமிஷம் இருக்கும், 10-15 நிமிஷம் தான் பண்ணும். யாருக்காவது காத்து கருப்பி பிசாசு பிடிச்சிருந்தா முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லும். முன்னாடி வந்துட்டாங்கன்னா குறைஞ்சது 2-3 பிசாசு ஆட ஆரம்பிச்சிடும். எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. என்னடா அந்த அம்மா, நம்ம சாதாரண ஒரு ஆளு தலைவரா, நம்ம தலைவரா ஏத்துக்கல, நம்ம தலைவர் பிசாசே விரட்ட ஒரு ஆளு. அதனால அந்த அம்மா பின்னாடி போறதுல அவ்வளவு சந்தோஷம். ஒரு நாள் கேட்டேன், அம்மா
நீங்க பிசாசு விரட்டும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் பிசாசு விரட்டணும் உங்களை மாதிரி. என்ன வழி அதுக்கு சொல்லுங்களேன். இந்த நல்ல வேளை பணத்தை சிமியோன் மந்திரவாதி கொண்டு போன மாதிரி கொண்டு போய் கேட்கல. என்னன்னு கேட்டேன். அந்த அம்மா சொன்னாங்க, ஒரு இடத்துக்கு போவோம், முழங்கால் போட்டு வைராக்கியமே ஜெபம் பண்ணு, கர்த்தர் இறங்குற வரைக்கும் விடாத, நான் உன் பக்கத்துல இருந்து ஜெபம் பண்றேன்னு சொல்லி என்னை கூட்டிட்டு போனாங்க. மதுரையில் ஒரு மேல் வீட்டு அறையில முழங்கால் படிக்கிட்டு என் பக்கத்துல இருந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணணும்னு தெரியாது. பிரியமானவர்கள், அன்றைக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகம் என் மேல் இறங்கி வந்தது. பரலோக தரிசனத்தை நான் பார்த்தேன். ஆச்சரியமான தரிசனம் அவைகள். அந்த அபிஷேகம் இறங்கி வரும்போது என்னுடைய டங்ஸ் எல்லாம் மாற ஆரம்பிச்சது. ஏற்கனவே அந்நிய பாஷை பேசுவேன், ஆனா அன்னைக்கு டங்ஸ் எல்லாம் மாற ஆரம்பிச்சது. அன்று எனக்கு 3 புதிய வரங்களை கர்த்தர் கொடுத்தார். அதுல சில வரங்களை நான் அலட்சியப்படுத்தினது உண்டு. ஆனால் இந்த காலை வேளையில நான் இந்த வசனத்தை வாசித்துக் கொண்டிருக்கிற போது என்னை நான் அளவுகோலா எடுத்து யோசித்தேன், எவ்வளவு நம்ம அசதியா இருந்திருக்கிறோம் அந்த விஷயத்துல. எல்லாருக்குமே, குறிப்பா விசேஷமாக ஊழியம் செய்வதற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிற உங்க ஒவ்வொருத்தர் மேலும் ஒரு வரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க அதை அபியாசப்படுத்துவதற்கு, அதை பயன்படுத்துவதற்கு நீங்கள் அசதியா இருக்க கூடாது. நீங்க உட்காருங்க. ஏற்கனவே கிரியை செய்த வரங்களை நீங்கள் முடிச்சிருச்சு அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்காதீங்க. முழங்கால் போடுங்க. அந்த வரங்களை கர்த்தர் அனல் மூட்டுவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். முதல்ல நீங்க கொஞ்சம் செஞ்சிருப்பீங்க, இப்ப நிறைய செய்ய ஆரம்பிப்பீங்க. விசுவாச பிள்ளைகளும் அப்படித்தான். நம்பிக்கையோடு இருங்கள். அதுல நீங்கள் அசதியா இருக்க. இப்ப அந்த அனல் மூட்டுவது எப்படி? 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பார்க்கலாம். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். அனல் மூட்டி எழுப்பும்படி. அனல் மூளணும்னா என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வசனம் தாங்க அதுக்கு விறகு. அனல் மூளணும்னா வசனத்தை படிங்க, முழங்கால் போட்டே படிங்க, இந்த முழங்கால் நின்று படிங்க. ரொம்ப வாஞ்சியோடு தேவ சமூகத்திலே முழங்கால் படிட்டு வேத வசனங்களை உள்வாங்குங்கள். இந்த வசனம் உள்ளே செல்ல 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 விறகு எரிய ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள வரங்கள் தானாய் கிரியை செய்ய துவங்கும். வசனத்தை படிக்கிறதுல நாம் அதிக அக்கறையும் கவனமும் செலுத்த வேண்டும். நீங்க சங்கீத புஸ்தகம் 39:3 வாசித்து பார்த்தால் அங்கே வசனத்தை தியானிக்கும் போது அனல் கொண்டதாக சங்கீதக்காரன் சொல்லுகிறான் இல்லையா? என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது என்று சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டு காலத்துல ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் பயன்படுத்தினார். அவன் திட்டமாய் பிரசங்கித்தான். அவன் திட்டமாய் பிரசங்கிக்கிறவனா இருந்ததுனால, வசனங்களை சரியாக உள்வாங்கி பேசுகிறவனா இருந்ததுனால அவன் ஊழியத்தில் ஒரு அனல் இருந்தது. அவன் தான் அப்போலோ. ஆக்ட்ஸ் சாப்டர் 18 வெர்ஸ் நம்பர் 25 18:25 நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்கும் போது அவன் கர்த்தருடைய மார்க்கத்தில் உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து ஆவியில் அனல் உள்ளவனாய் இருந்தான். ஏன் ஆவியில் அனலா இருந்தான்னா, கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணக்கூடிய அளவிற்கு he had a stuff. அவர் ஆவிக்குரிய அந்த உச்சிதம் அவனுக்குள்ள இருந்தது. அவனுக்குள்ள போதிய ஆவிக்குரிய வெளிப்பாடுகள் வந்தது. அவன் அனல் உள்ளவனாய் இருந்தான். காரணம் கர்த்தருடைய வசனம் தான். நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்துக்கு பிறகு சபையை நடத்தி கொண்டு போன பேதுருவை நம்ம சாதாரண நினைக்கிறோம். பேதுரு ஒரு அனலா இருந்தான். வல்லமையாய் பேதுருவை கர்த்தர் பயன்படுத்தினார். அதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? நான் இன்னைக்கு காலையில ஒரு ஆய்வு செய்தேன். நேரம் ஆயிட்டதுனால அதை நான் சொல்ல விரும்பல. வேறொரு சந்தர்ப்பத்தில் நான் அதை குறித்து சொல்றேன். இந்த பேதுரு அவருடைய அப்போஸ்தல நடபடிகள் மற்றும் நிருபங்கள், இந்த 2 பகுதியிலையும் அப்போஸ்தல நடபடிகளையும் நிருபங்களிலேயும் ஏறத்தாழ 18 பழைய ஏற்பாட்டு வசனங்களை மேற்கோள் காட்டுகிறார். இது தவிர நேரடியாக மேற்கோள் காட்டுகிறார். இது எந்தெந்த வசனம் எல்லாம் எனக்கு சொல்ல முடியும், நேரம் ஆயிடும். இது தவிர இன்டைரக்டாக நிறைய வசனங்களை அவர் மேற்கோள் காட்டி, அவருடைய பிரசங்கம் அப்படித்தான் இருந்தது. முதல் அதிகாரத்திலே இந்த டிஸ்கஷன் பண்ணும்போது, புதிய ஊழியரை தெரிந்தெடுக்கும் போதும் அவர் மேற்கோள் காட்டுகிறதை பார்க்க முடியும். 2ஆம் அத்தியாயத்திலே யோவேலுடைய தீர்க்க தரிசனம், தாவீதுனுடைய தீர்க்க தரிசனத்தை எல்லாம் நீங்க பார்க்க முடியும். 3ஆம் அதிகாரத்தில் அப்படித்தான். எல்லா பிரசங்கத்திலையும் வசனங்களை அவர் பயன்படுத்தினார். அதனாலதான் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், நாங்களோ ஜெபம் பண்ணுகிறதிலும் திருவசனத்தை உபதேசிக்கிற ஊழியத்திலும் உறுதியாய் தரித்திருப்போம். அல்லேலூயா. ஆகவே அவருடைய வரங்களை பெற்றுக் கொள்வதிலே நீங்கள் அசதியா இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். 5 விஷயங்களை சொல்லி இருக்கிறேன். முதலாவது, அவருக்கு பணிவிடை செய்வதில் அசதியா இருக்கக்கூடாது. 2வது, அவருக்கு முன்பாக நிற்பதிலே நம்ம அசதியா இருக்கக்கூடாது. 3வது,
அவருக்கு ஊழியம் செய்வதிலே நாம் அசதியா இருக்கக்கூடாது. 4வது, அவருக்கு தூபம் காட்டுவதிலே நாம் அசதியா இருக்கக்கூடாது. 5வது, நம்முடைய வரத்தை அபியாசப்படுத்துவது, நம்முடைய வரத்தை பிராக்டிஸ் பண்ணுவது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த அபிஷேகம் வருகிற போது வரமும் சேர்ந்து கொடுக்கப்படுகிறது. அதை நீங்கள் பிராக்டிஸ் பண்ணணும். எல்லாரையும் எழும்பி நின்று தேவாதி தேவனை நோக்கி பார்ப்போம். இந்த அருமையான நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட கிரியை செய்து நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் செய்யும்படி எல்லார் வாய்களை திறந்து, ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி, இந்த நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வரங்கள், உம்முடைய வல்லமைகள் எங்களை நிரப்பட்டும். ஹalleluya, ஹalleluya. நாங்கள் அசதியாயிராமல் ஜாக்கிரதையா எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க உதவி செய்யும் சுவாமி. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஹalleluya. நன்றி. எல்லார் வாய்களை திறந்து சொல்ல few minutes. ஹalleluya. அடுத்த பகுதிக்கு நேர போறதுக்கு முன்னாடி எல்லார் வாய்களை திறந்து சொல்லுவோம். ஆவியானவரே எனக்குள்ள வாங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா. ரிபானா தர ஷதுல ஹௌரி பிகதரபா. ஹalleluya. இந்த கேம்புக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்ததுடைய நோக்கம் என்னன்னா, உங்களுக்கு இதுவரை இல்லாத ஒரு புதிய அபிஷேகத்தை கர்த்தர் கொடுப்பதற்காக, இதுவரை இல்லாத புதிய கிருபைகளை கொடுப்பதற்காக, இதுவரை இல்லாத புதிய வரத்தை கர்த்தர் கொடுப்பதற்காக. அதை நம்புங்க. அந்த நம்பிக்கையோடு வாஞ்சியோடு காத்திருங்க. ஏதாகிலும் ஒரு பகுதியின் ஊடாக கர்த்தர் உங்களை தொட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஏற்ற கிருபைகளை, வல்லமைகளை, வரங்களை தருவார். யாரு வெறுமையாய் போகிறதில்லை. தாவீது போல் மகிழ்ந்திடவே சமூகம் வேண்டுகிறே, ஆடி பாடி துதித்திடவே விடுதலை ஈந்திடுமே. சேர்ந்து பாடலாம். தாவீது போல் மகிழ்ந்திடவே சமூகம் வேண்டுகிறே, ஆடி பாடி துதித்திடவே விடுதலை ஈந்திடுமே. உன்னதத்தில் உம்முடனே உறவாட உதவிடுமே. ஆவிக்குள்ளாய் அனுதினமும் அனல் உணர்வூட்டிடுமே. ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். சொல்லலாம் எல்லாரும் சேர்ந்து. ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டும் இந்த வேளையிலே. உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டும் இந்த வேளையிலே. ஆவியிலே களி கூறவே என்றென்று விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன் என்னாலுமே உந்தன் சமூகத்தையே. உற்சாகமாய் ஆவியிலே களி கூறவே என்றென்று விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன் என்னாலுமே உந்தன் சமூகத்தையே. நேசமுகம் காண்கையிலே ஆவியில் நிரம்புகிறேன், பாடி உம்மை துதிக்கையிலே பரவசம் கொள்ளுகிறேன். ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். மகிமையின் பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டும் இந்த வேளையிலே. மகிமையின் பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டும் இந்த வேளையிலே. உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டும் இந்த வேளையிலே. உந்தன் மகிமையின் அசதியாயிராதே, அசதியாயிராதே. சுதந்திரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் காலத்தை தந்திருக்கிறார். வெற்றி பெறும்படி கர்த்தர் காலத்தை தந்திருக்கிறார். ராதாலா தரா ஷிகாதல ஹந்தர பௌரி கதரவா. ஹalleluya. மகிமை, மகிமை, வல்லமை, கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். Lord help us. ராமாத்தியா கரபௌரி விஷதல ஹந்தர பௌரி. உற்சாகமா எல்லார் வாய்களை திறந்து சொல்லுவோம். ஆவியானவரே நான் உம்மை வாஞ்சிக்கிறேன், உம்மை வாஞ்சிக்கிறேன். உம்முடைய மகிமை பெரிதாய் விளங்கட்டும். என்னை நிரப்பும் அப்பா. ஒவ்வொரு பகுதியிலையும் அந்த டிசையரோட இருங்க, டிசையரோட இருங்க. நான் இந்த இடத்தை விட்டு போகும்போது உடைய அக்னி அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு போகணும். சில நேரங்கள்ல பாடல் பாடிக்கொண்டிருக்கிற போதே ஆவியானவர் உங்க மேல இறங்கி வருவார். உங்களுடைய டங்ஸை கர்த்தர் மாற்றி கொடுப்பார். புதிய வரங்கள் உங்களுக்குள்ளே செயல்படும். அல்லது ஏற்கனவே பெற்றுக்கொண்ட வரம் அனல் மூட்டி எழுப்பப்படும். இது நிச்சயமா நடக்கும். மற்ற ஏனைய
அந்த அக்கினி முகாமை போல இல்லாம இந்த அக்கினி முகாமிலே ஒரு பெரிய மாற்றத்தோடு நீங்க போகணும்னு கர்த்தர் விரும்புறார். அந்த வாஞ்சை எனக்கு தாங்கன்னு சொல்லுங்க எல்லாரும். ஆண்டவர், இந்த வாஞ்சை எனக்கு தாங்கப்பா. இந்த இடத்தை விட்டு போகும்போது நான் வந்த வண்ணமா போக கூடாது. நான் வித்தியாசமானவளாக இந்த இடத்தை விட்டு போக எனக்கு உதவி செய்யணும் சொல்லுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி 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 தகப்பனே, நன்றி. நேசிக்கிறீங்க நல்ல தந்தையே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இனிய தருணத்திற்காக நன்றி. உம்முடைய பொற்பாதத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த முதல் நாள் கூட்டத்திலே அநேக பிள்ளைகளை தடைகளை கடந்து கொண்டு வந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் பயணப்பட்டு வந்து சேர முடியாத பிள்ளைகளையும் சீக்கிரம் நாங்கள் காண கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த மதிய வேளையில நாங்கள் அசதியாய் இருக்கக்கூடாது என்பதை குறித்த ஒரு சின்ன சிந்தனையை என்னுடைய மனதிலே நீர் வைத்தீர். ஆம், இது சுதந்திரிக்கிற காலம், வெற்றி பெறுகிற காலம், ஜெயம் பெறுகிற காலம். ஆண்டவரே, நாங்கள் அசதியாய் இல்லாமல் ஆண்டவரே உம்முடைய ராஜ்ய காரியங்களுக்கு எங்களுடைய தோளை கொடுக்க, என்னுடைய பங்களிப்பை சிறப்பாய் செய்ய கர்த்தர் உதவி செய்யும். தொடர்ந்து எங்களோடு கூட பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். பிரைஸ் தி லார்ட். ஒரு பாடலுடைய 2 சரணத்தை மாத்திரம் பாடுங்க, அதுக்கு பிறகு அங்கிருந்தே பாடலாம்.